This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Mobile based part time job தான் இது. இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு 5 குணம்ங்கிறத நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். இந்த 5 குணம் கொண்டவங்களை மட்டும் கண்டிப்பாக நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விமர்சிப்பவர்கள். சரிங்களா? அதாவது என்னென்னா, நம்மளை வந்து அடிக்கடி விமர்சனம் செய்வாங்க பார்த்தீங்களா, நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் தன்னம்பிக்கையை கெடுக்கக்கூடிய நபர். சரிங்களா? அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகி கொள்வது உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் நம்மளை பற்றி தெரியுமே தவிர்த்து அடுத்தவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது. அவங்க நீ இப்படி தான் செய்வே, உன்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கே வந்து அது வந்து டிமோட்டிவேட் ஆகி நம்மளால் இவ்வளோதான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கிற நபர்களையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நன்மைக்காக இருப்பவர்கள், அதாவது நன்மைக்காக மட்டுமே உங்களுடன் இருப்பவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, உங்களோட தேவைகளை வைத்து தான், ஓகேங்களா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு காரியம் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உங்கள் கூட இருப்பாங்களே தவிர்த்து உங்கள் தேவைகள் முடிந்த பிறகு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த மாதிரி நபர்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அதிகமாக புகழ்ந்து பேசுபவர்கள். ஓகேங்களா? உங்களை யாராவது அதிகமாக புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எச்சரிக்கையாகவே இருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி இந்த முகஸ்துதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுகிறவங்கள கண்டிப்பாக நம்ம நம்பவே கூடாது. சரிங்களா? முன்னாடி பேசி பின்னாடி வந்து நம்மளை தப்பாக பேசுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாக்குறுதி அளித்து நிறைவேற்றாமல் இருப்பவங்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பக்கூடாது. சரிங்களா? நான் இது செஞ்சிருவேன், என்னால் இது முடியும், இந்த டைம்குள்ளே நான் இது செஞ்சிருவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க பார்த்தீங்களா. ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இந்த பொருளோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கி போட்டு நம்மளால் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம். இருந்தாலும் நம்மளை அவங்க ஏமாற்றக்கூடிய வகையில் நடத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற நபர்களையில் நீங்கள் நம்பவே கூடாது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வாக்குறுதி அளித்து நிறைவேற்றாமல் இருப்பவங்கள கண்டிப்பாக நீங்கள் நம்பாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நன்மைக்காகவே இருப்பவர்கள். ஓகேங்களா? நன்மைக்காக மட்டுமே நம்ம கூட இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து உண்மையான நண்பர்களே அல்ல. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து அட்டாச் ஆகி இருக்கணும். சரிங்களா? அவங்களோட தேவைகளுக்காக இருந்துட்டு அவங்க பின்னாடி போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புறம் பேசுபவர்கள். சரிங்களா? உங்களிடம் பிறரை பற்றி பேசினால் அவர் உங்களையும் பற்றி மற்றவரிடமும் பேசுவார். சரிங்களா? எனவே அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகி இருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் பேசுகிறத அவங்க 4 பேர் திருப்பி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள்ட்ட இருந்துமே நீங்கள் கொஞ்சம் விலகிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவனமாகவே எல்லாத்தையும் நம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு முன் அவரது உண்மையான குணத்தையே பார்த்து நம்புங்கள். சரிங்களா? ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நிஜமும் கிடையாது, கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே பொய்யும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடியே நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அவங்கள நம்பலாமா வேண்டாமா நீங்கள் யோசனை பண்ணிட்டு நம்புங்க. சரிங்களா? அப்படி நம்பினீங்கன்னா தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நபர்களை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நம்புறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட், டைமே வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலை தான் படித்தேன், கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.